நமோ வெங்கடேஷாய. ஜூலைலையும் ஆகஸ்ட்லேயும் ஆன்லைன்லேயே தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்டு போகிறதுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் ஏபிஎஸ்ஆர்டிசியில் பஸ் டிக்கெட்டோட சேர்த்து 300 ரூபாய் தரிசன டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க எப்போ ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. கூகுளில் ஏபிஎஸ்ஆர்டிசின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லிங்க் ஓப்பன் ஆகும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக சென்னை, ஹோசூர், கள்ளக்குறிச்சி இருந்துச்சு. பட் இப்போது திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, பாண்டிச்சேரிக்கும் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. ஸோ மொத்தம் 6 இடங்கள்லேருந்து நம்ம புக் பண்ணிக்கலாம். ஆனால் எங்கே இருந்து வேணாலும் நம்ம இந்த டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு போகலாம். ஏன்னா பஸ்ஸில் போகிறது ஆப்ஷனல் தான். நான் சென்னை ஃபஸ்ட்டு போடுறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு 3 லெட்டர்ஸ் யூஸ் பண்ணாலே அந்த ஊர் பேர் வந்துடும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக டைப் பண்ணிங்கன்னா ப்ரொசீட் ஆகாது. திருமலாவுக்கு போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி திருமலான்னு ஊர் பேர் இருக்கும். டைரெக்டாக நீங்கள் திருமலாவுக்கு செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி சார்ஜ் எடுத்துப்பாங்கன்னா, உங்கள் புக் பண்ணுற ஊர்லேருந்து மலைக்கு போயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு கீழே இறங்குற வரைக்கும் சார்ஜ் எடுத்துப்பாங்க. 2 வேவாக போட்டிங்கன்னா அங்கேருந்து உங்கள் ஊருக்கு வரத்துக்கும் சார்ஜ் எடுத்துப்பாங்க. 1 வேங்கிறது திருமலாவுக்கு போடுறப்போ மலைக்கு போய் தரிசனம் முடிச்சு ரிட்டர்ன் இறங்குற வரைக்கும் காசு எடுத்துப்பாங்க. உங்கள் டிக்கெட்லேயே அந்த பஸ்ஸில் நீங்கள் எத்தனை நிமிஷம் வரைக்கும் ட்ராவல் பண்ணலாங்கிறதுக்கு போட்டிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் திருமலா புக் பண்ணுறீங்கன்னா கீழ் திருப்பதியில் இறங்கிக்கலாம். இறங்கிட்டு மற்ற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வேறு ஒரு ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸில் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இந்த டிக்கெட்டை பிரிண்ட் அவுட்டு காமிச்சு, தரிசன டிக்கெட் பிரிண்ட் அவுட்டையும் பஸ் டிக்கெட்டையும் காமிச்சு இன்னொரு ஏபிஎஸ்ஆர்டிசியில் கூட ட்ராவல் பண்ணலாம். அதில் டைம் லிமிட் போட்டிருப்பாங்க. இந்த டைம்குள்ளார நீங்கள் இந்த டிக்கெட்டை யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. புக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் அந்த டிக்கெட்டில் வரும். ஸோ திருமலா போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஜூலைக்கு பார்க்கலாம். எங்கே இருந்து வேணாலும் இந்த டிக்கெட் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். சீட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கேருந்து கிளம்புறோங்கிறத நம்ம கொடுக்கணும். நான் சென்னைன்னு போட்டிருக்கிறேன். ஷோ லேஅவுட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி பஸ்ஸு சீட் ஓப்பன் ஆகும். ஸோ பஸ் சீட் செலக்ட் பண்ணிங்கன்னா தர்ஷன் டேட் நீங்கள் ஃபஸ்ட்டு அவைலபிலிட்டி பார்த்துக்கோங்க. சென்னையிலேருந்து கிளம்புறப்போ சேம் டே கூட நீங்கள் தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். மற்ற ஊர்கள்லேருந்து கிளம்புறப்போ மறுநாள் தரிசன டேட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அவைலபிள் இருக்குது பார்த்துக்கோங்க. இது திருமலாக்கு. இப்போது வேறு ஊருக்கு போட்டு பார்க்கலாம். வேறு ஊருக்கு போடுறப்போ நீங்கள் போய் மறுபடியும் மெயின் பேஜ்லேருந்து போகணுன்ட்டில் இந்த மாடிஃபை சர்ச் கொடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ திருவண்ணாமலை போடுறேன். ஜஸ்ட்டு TIRUன்னு போடுங்க. திருவண்ணாமலை இருக்குது. திருமலாவுக்கு பதிலாக திருப்பதி கொடுக்குறேன். டேட் ஆகஸ்ட்டில் செலக்ட் பண்ணிக்கலாம். சர்ச் கொடுக்குறேன். ஒரே ஒரு இடத்துலேருந்து தான் திருவண்ணாமலையிலேருந்து கிளம்புது. ஷோ லேஅவுட் கிளிக் பண்ணி பஸ் சீட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தர்ஷன் டேட் மறுநாள் கொடுத்துக்கோங்க. ஸோ அவைலபிள் இருக்குது. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எந்த டைமில் பஸ் கிளம்புது அந்த டைமிங்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் சூஸ் பண்ணுற டைமிங்ஸில் தரிசனம் புக் பண்ணுற ஆப்ஷன் இல்லைன்னா வேறு டைமிங்ஸ் மாற்றி பாருங்கள். அடுத்து சீட் செலக்ட் பண்ணி எங்கேருந்து கிளம்புறீங்கன்னு சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து சீட் செலக்ட் பண்ணிக்கோங்க. தர்ஷன் அவைலபிலிட்டி பார்த்துக்கோங்க. உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்து புக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. இமெயில் ஐடி கொடுத்துட்டு ஐடி ப்ரூஃப்லேயே 5 ஐடி ப்ரூஃப் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சீனியர் சிட்டிசனுக்கு கன்செஷனும் உண்டு. கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் போகும். ஃபுல்லாக உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு தடவை வெரிஃபை பண்ணிவிட்டு பேமெண்ட் ஆப்ஷனில் போய் பே பண்ணிக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்போ பஸ் டிக்கெட் தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. தரிசன டிக்கெட் தனியாக பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே கையில் வச்சுக்கோங்க. ட்ராவல் பண்ணுறப்போ பஸ்ஸில் போகணுங்கிறது அவசியம் இல்லை, ஆப்ஷனல் தான். இப்போ கூட ரீசெண்டாக டைரெக்டாக தரிசனத்துக்கு போயிட்டு வந்தாங்க. தரிசனத்துக்கு போகிறப்ப அந்த 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை மட்டும் காமிங்க. எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. அதுலேயே உங்களுக்கு நம்பர் இருக்கும். அதில் கூட உங்களுக்கு டவுட் இருந்தால் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்கேஸ்
இல்லை ஒருவேளை கேட்டால் என்ன பண்ணுறதுங்கிற குழப்பம் இருந்தால் மலைக்கு போய் திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனில் ஏபிஎஸ்ஆர்டிசி கவுண்டர் இருக்கும் சின்னதாக முன்னாடியே. அங்கே போய் கூட நாங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணல, தரிசனத்துக்கு மட்டும்தான் போகிறோம், ஒரு சைன் போட்டு கொடுங்கன்னா அவங்க போட்டு கொடுப்பாங்க. பஸ்ஸில் போகிறது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் நீங்கள் கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஜூலைக்கும் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க, ஆகஸ்ட்டுக்கும் ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. புக்கிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஐடி ப்ரூஃப் ஆப்ஷனும் நிறையா இருக்குது. சீனியர் சிட்டிசனுக்கு கன்செஷனும் உண்டு. பட் பஸ் டிக்கெட்டோட சேர்த்து தான் நீங்கள் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் புக் பண்ண முடியும். பஸ் டிக்கெட் இல்லாமல் 300 ரூபாய் தரிசன டிக்கெட் டைரெக்டாக புக் பண்ண முடியாது. இது உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பஸ்ஸில் கூட ட்ராவல் பண்ணிக்கலாம். சென்னை, ஹோசூர், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, கிருஷ்ணகிரியிலேருந்து புக் பண்ணிக்கலாம். பட் நம்ம எங்கேருந்து வேணாலும் பண்ணிக்கலாம். பார்த்துக்கோங்க உங்களுக்கு எது கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வேறு ஊர்லேருந்து புக் பண்ண போகிறீங்க, தரிசனத்துக்காக மட்டும் புக் பண்ண போகிறீங்க, ஓங்கோல்லேருந்து கூட இருக்குது, அங்கேருந்து கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். வேறு எங்கே இருந்தாலும் நம்ம புக் பண்ணிக்கலாம். எது கம்மியாக வருதோ பார்த்துக்கோங்க பஸ் டிக்கெட்டு, அதில் நீங்கள் ப்ரொசீட் பண்ணிக்கோங்க. பஸ்ஸில் போகிறது ஆப்ஷனல் தான். ஃபைனலாக பேமெண்ட் அமௌண்ட்டில் காமிச்சு கேட்கும் ஓகேவான்னு சொல்லிட்டு. அந்த அமௌண்ட்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுத்துருக்குற டீட்டெயில்ஸ் அந்த அமௌண்ட்டெல்லாம் ஓகேவா எல்லாம் ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே கொடுத்து பே பண்ணிக்கோங்க. பிரிண்ட் அவுட் எடுக்கிறப்போ தனித்தனியாக எடுத்துக்கோங்க. அண்ட் ட்ராவல் பண்ணுறப்போ ரெண்டுமே வச்சுக்கோங்க. ட்ராவல் பண்ணுற அந்த பஸ் பிரிண்ட் அவுட்டும் வச்சுக்கோங்க. அது ஆக்சுவலாக ஆப்ஷனல் தான், இருந்தாலும் சேஃபர் சைடுக்கு வச்சுக்கோங்க. தரிசன டிக்கெட்டும் வச்சுக்கோங்க. நீங்கள் பஸ்ஸில் போகிறீங்க, இந்த பஸ்ஸில் தான் போகிறீங்க அப்படின்னா ஷியோராக தரிசன டிக்கெட் வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. ஜூலைக்கும் ஆகஸ்ட்டுக்கும் ஏபிஎஸ்ஆர்டிசியில் பஸ் டிக்கெட்டோடு சேர்த்து 300 ரூபாய் தரிசன டிக்கெட் கொடுத்துருக்குறாங்க. ஏதாவது நீங்கள் சேஞ்சஸ் பண்ணுறீங்கன்னா மாடிஃபைல போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இல்லைனா மறுபடியும் முதலேருந்து எல்லாத்தையும் போட்டுட்ருக்கணும். கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றி அப்டேட்ஸ் டெய்லி ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருப்பதி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இதில் ஷேர் பண்ணிக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன் போய் சேரும். ஏன்னா ஆன்லைன்லேயே புக் பண்ணிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் எப்போவுமே. தேங்க்யூ.